எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 7ஆம் நாள். இன்றைக்கான திருப்பாவை பாடலில் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிற ஆண்டாளுடைய பாடல் வரிகளில் கேசவா அப்படிங்கிறதுக்கான பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை தினமும் சொல்லிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அன்னைக்கான வேலைகளும் அன்னைக்கான வேண்டுதல்களும் தங்கு தடையின்றி நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படிப்பட்ட அந்த கேசவன் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தடைகளை நீக்குபவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதையை பார்க்கலாம். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போதே அது கூடவே சேர்த்து மாதவா, கோவிந்தா, கேசவா அப்படிங்கிற பல பெயர்களை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்படிப்பட்ட அந்த கேசவா அப்படிங்கிற ஒரு பேருக்கான அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலேயே சிலிர்த்து போயிடும். அர்ஜுனன் ஒரு நாள் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம், பகவானே, உங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்குது, ஆனால் ஏன் எல்லாரும் உங்களை கேசவா அப்படின்னு கூப்பிடுறாங்க? கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இந்த பேர் ஒரு கதை இல்லை தம்பி, இது ஒரு சத்தியமான உண்மை அப்படின்னு சொன்னாராம். ஒரு நாள் பிருந்தாவனத்தில் ரொம்ப பயங்கரமான அசுரன் ஒருத்தன் இருந்தானாம். அவன் பேர் கேசி. ஸோ கேசிங்கிற அசுரனுக்கு நினச்ச உடனே குதிரை மாதிரி வடிவம் எடுக்கிறதுக்கு வரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கேசிங்கிற அரக்கன் குதிரை மாதிரி வடிவம் எடுத்த உடனே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஆடு மாடு, கோபியர்கள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் பயமுறுத்துறதையே வாடிக்கையாக வச்சுருந்தானாம். அப்போ ஒரு நாள் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக குதிரை வடிவத்தில் மாறி பெரிய அரக்கன் போல் அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் தீ பிழம்ப கக்கிற மாதிரியும் அவனோட உருவமே அசுர வடிவத்திலையும் இருந்துதான். அப்போது வேகமாக அவன் ஓடி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கப்போ கிருஷ்ணர், அதாவது ஒரு சின்ன பையன் வடிவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அந்த அசுரன் முன்னாடி போய் நின்னாராம். அங்கே இருக்கிற எல்லா மக்களும் பயந்து போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்த ஆரம்பித்தாங்களாம். கேசிங்கிற அசுரன் நினச்சானா, இது என்ன, ஒரு சின்ன குழந்தை தானே, ரொம்ப ஈஸியாக அழிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சானா. கிருஷ்ணர் ஒரு நிமிஷத்தில் அந்த அசுரனை அழித்து அவனோட தாடையை பெருசாக்கி அவனோட கால்கள் இரண்டையும் பிடிச்சி கரகரன்னு சுற்றி தூக்கி எறிஞ்சாராம். அதோட அந்த கேசி அப்படிங்கிற அசுரன் அழிஞ்சிட்டானான். அதனால தான் கேசியை கொன்றவன், அதாவது கேசவன் அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கேஷா அப்படின்னு சொல்கிறது ஏன் தெரியுமா? கேசா அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தீய எண்ணங்கள் அப்படின்றது பொருள். வா அப்படிங்கிற சொல்லுக்கு அழிக்கிறதுன்னு பொருள். ஸோ நம்ம மனசில், அதாவது நம்ம உள்ளத்தில் இருக்கிற தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய பகவான் அப்படிங்கிறதுனால தான் கேசவா அப்படின்னு நம் நாராயணனை அழைக்கிறோம். இன்னும் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. க அப்படின்னா பிரம்மா அப்படின்னும், ஈ அப்படின்னா விஷ்ணுனும், ச அப்படின்னா சிவன் அப்படின்னும், இந்த 3 சக்தியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறதுனால தான் கேசவா அப்படின்னு அழைக்கிறோம்.